அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை சமையல் சேனல் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்ம சில்லி சிக்கனை செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சிக்கனை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானவங்களை நம்ம என்ன போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது சோள மாவு ஒரு 4 ஸ்பூனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் நம்ம அது ஒரு ஸ்பூனை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை நம்ம ஒரு 2 முட்டை நம்ம உடைச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மிளகு தூள் நமக்கு தேவையானது கொஞ்சமா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க செய்யும் முறையை நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அதை எல்லாவற்றும் அதில் நான் சேர்க்க போறேன். இப்பொழுது முதல்ல நம்ம இப்போ சோள மாவை இதில் நான் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் சோள மாவை நான் போட்டிருக்கேன். அடுத்தது இப்போ மைதா மாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் மைதா மாவை இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது இப்போ இஞ்சி பூண்டு விழுதை இப்போ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது முட்டை, இது 2 முட்டையை நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 2 முட்டையும் இதில் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். அதை இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தேவையான உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணி போகிறோம். நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அதிகமாச்சுன்னா நமக்கு அதிகமாக வெறுப்பு இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம மிளகு பவுடர் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்னா இது எல்லாமே ஒன்றா இதை கலரணும். இது நல்லா மொத்தமாக இதில் இந்த சாரெல்லாம் அதில் கலந்து போய் நமக்கு அது எல்லாமே அதை நல்லா ஒன்றா அது கலரணும். இது நம்ம கொஞ்சம் இதை கலரி இது ஒரு 30 நிமிடம் நம்ம இதை ஊற வைக்கணும். நல்லா இது எல்லா பொருளும் அதில் ஒன்றா சேர்ற மாதிரி இது நல்லா நம்ம கலந்துக்கணும். இது ஒரு 30 நிமிஷம் இதை நம்ம நல்லா ஊற வைக்கணும். இது ஊறின பிற்பாடு தான் அதுக்கப்புறம் அதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிறத வறுத்து எடுக்க போகிறோம். அது கொஞ்ச நேரம் எண்ணெய் காயிட்டோம். நல்லா திறந்து வர வரைக்கும் நம்ம திருப்பி விடலாம். இது கோல்டன் கலராக மாறினாது.
இப்போ நம்ம வந்து கோல்டன் கலராக இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுக்கிற பக்கத்துக்கு இது வந்துடுது. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து சிக்கனை வந்து நம்ம கலந்து வச்சிருக்க சிக்கனை இதில் போட்டு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கோல்டன் கலராக வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுன்னு அடுத்தது வந்து நம்ம செய்யும் முறையும் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடாய் வச்சு இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கிறோம், காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது ஒவ்வொன்றும் இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போடலாம். அதோட நம்ம இப்போ குடை மிளகாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாடை போன பிற்பாடு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சில்லி சாஸை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு பிற்பாடு இப்போ சோயா சாஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் வினிகரை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். அதில் கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம எடுத்து இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை நம்ம போட்டுக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுது.
ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாப்பிடலாம், பிரியாணிக்கு நம்ம சாப்பிடலாம், எல்லாமே நார்மலாவே நம்ம இதை சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடும். இது நல்லா டேஸ்டாக இருக்குது. இதை நீங்க செஞ்சு நீங்க வீட்டுல பாருங்க.